பாலிட்டியில் ப்ரீவியஸ் கொஷின் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட பிரிவினர்களுக்கான சிறப்புரிமைகள் பற்றின கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். சரி, இது பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்கலாம். சில வகுப்புக்கான சிறப்பு சலுகைகள் பற்றி நம்ம எதில் படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 16 வந்து படிப்போம். ஆர்டிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 330லேருந்து 342A வரைக்கும் நம்ம என்ன படிப்போம், சில வகுப்பினருக்கான சிறப்பு சலுகைகள் பகுதி 16 ஆர்டிக்கல் 330 டு 342A வரைக்கும். என்னென்ன சலுகைகள்னு பார்க்கலாம். ஆர்டிக்கல் 330 மக்களவையில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கு இடஒதுக்கீடு. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 331 மக்களவையில் ஆங்கிலோ இந்திய சமூகத்திற்கான என்னது பிரதிநிதித்துவம் பற்றி சொல்கிறது. ஆர்டிக்கல் 332 மாநில சட்டப்பேரவைகளில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கு இடஒதுக்கீட்டை பற்றி சொல்கிறது. ஆர்டிக்கல் 333 மாநில சட்டப்பேரவைகளில் ஆங்கிலோ இந்திய சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம் பற்றி சொல்கிறது. ஓகேவா. ஆர்டிக்கல் 334 10 ஆண்டுகளுக்கு பிறகு இடஒதுக்கீடு மற்றும் தனி பிரதிநிதித்துவம் வந்து முடிவுக்கு வரதை பற்றி சொல்கிறது. ஆர்டிக்கல் 334. 335 என்ன அப்படின்னா, பணிகள் மற்றும் பதவிகளுக்கு பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடி இனத்தவரோட கோரிக்கை தான் 335. அடுத்தது 336 சில பணிகளில் ஆங்கிலோ இந்தியருக்கான சிறப்பு சலுகைகள் பற்றி. அதுக்கப்புறம் 337 பார்த்திங்கன்னா, ஆங்கிலோ இந்திய சமூகத்தின் கல்வி நலனுக்காக மானியம் வழங்கும் சிறப்பு சலுகைகளை பற்றி சொல்கிறது. 338 பட்டியல் இனத்தவருக்கான தேசிய ஆணையத்தை பற்றி சொல்கிறது. 338 ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடி இனத்திற்கான தேசிய ஆணையத்தை பற்றி சொல்கிறது. அடுத்தது 338 பி என்ன அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையத்தை பற்றி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு 339 பட்டியல் பகுதி மற்றும் பழங்குடியின மக்களோட நலவாழ்வு ஆகியவற்றின் மீதான மத்திய அரசோட கட்டுப்பாடுகள் பற்றி சொல்கிறது. 340 ஆர்டிக்கல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நிலைகளை ஆராய்வதற்கு ஆணையங்களை வந்து அமைக்கிறது. ஆர்டிக்கல் 340. 341 பட்டியல் இனத்தவர் பற்றி சொல்கிறது. 342 பழங்குடி இனத்தவர் பற்றி சொல்கிறது. 342 ஏ என்ன அப்படின்னா, சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். ஓகேவா. இப்போ இந்த சிறப்பு சலுகைகளுக்கான ஆர்டிகல்ஸ் மட்டும் என்னென்னு படித்து வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 330லேருந்து 342 ஏ வரைக்கும் என்னென்ன வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சுக்கோங்க. கேள்விகள் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ்க்கு வந்து போகலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கூற்று சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆணைய தலைவராக நியமித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 240 என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் யூனியன் பிரதேசத்தில் வந்து படிப்பீங்க. என்னது 240? ஒன்றிய மண்டலங்கள் சிலவற்றிற்கு ஒழுங்குமுறைகளை உருவாக்க குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் தான் ஆர்டிக்கல் 240. ஸோ இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 240 எதில் வரும்? பகுதி 8. நீங்கள் எதில் படிப்பீங்க? பகுதி 8. ஆர்டிக்கல் எடுத்துட்டிங்கன்னா யூனியன் பிரதேசத்துக்கு 239லேருந்து 242 வரைக்கும். எதுக்கு? யூனியன் பிரதேசங்களுக்கான ஆர்டிக்கல். அதில் வரதான் என்ன அப்படின்னா 240. 240 என்ன? ஒன்றிய மண்டலங்கள் சிலவற்றிற்கு ஒழுங்குமுறைகளை உருவாக்க குடியரசுத் தலைவருக்குள்ள அதிகாரத்தை பற்றி சொல்கிறது. ஸோ இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று வந்து நமக்கு என்னது? தப்பு. காரணம், இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை வந்து உருவாக்கியிருப்பாங்க. எத்தனை? 11 குறிகாட்டிகள். கரெக்ட். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ தப்பு, ஆர் சரியானது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின் வரும் கூட்டுக்களில் உண்மையானவை எவைன்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மண்டல் கமிஷன் அல்லது 3வது சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினர் கமிஷன் 1979 நிறுவப்பட்டிருக்குன்றாங்க. தப்பு. மண்டல் கமிஷன் பார்த்திங்கன்னா 3வது கிடையாது, 2வது சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினருக்கு. யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொரார்ஜி தேசாய் தலைமையில். யாரோட தலைமையில்? மொரார்ஜி தேசாய் தலைமையில் 1979 ஜனவரி 1 ஜனதா கட்சியால் நிறுவப்பட்டிருப்பாங்க மண்டல் கமிஷன். சரிங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2வதுன்னு கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தப்பு. 2வது பாருங்கள், நாட்டின் மக்கள் தொகையில் 72% பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை உள்ளடக்கியதாக இந்த ஆணையம் தெரிவிச்சிருக்கு. தப்பு. எத்தனை பர்சன்டேஜ்? 52% தான் ஓபிசிக்கு. ஓகேவா. இங்கே 72ன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. அடுத்தது, இந்த ஆணையம் இந்துக்கள் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரையும் அடையாளம் கண்டுள்ளது. இது கரெக்ட். அப்போ ஆன்சர் என்ன? 3 மட்டும் நமக்கு கரெக்டு. அடுத்த கேள்வி, இந்திய அரசு 1979ஆம் ஆண்டு, இப்போ தான் இந்த கேள்வி பார்த்தோம் பாருங்கள், 2வது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை தான் வந்து யார் தலைமையில்? மொரார்ஜி தேசாய் தலைமையில்
என்ன பண்ணியிருப்பாங்க, நடத்தியிருப்பாங்க. யாரோட தலைமையில் இருந்ததுன்னு கேட்குறாங்க. பிபி மண்டல் தலைமையில் வந்து இருந்திருக்கும். என்னது இந்த மண்டல் ஆணையம். ஓகேவா? எப்போ? ஜனவரி 1 1979. யாரோட தலைமையில்? பிபி மண்டல் ஆணையம் பிபி இவங்களோட தலைமையில் வந்து இருந்துச்சு. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியல் மாநிலங்களை தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தம் கீழ்கண்ட 3 அரசமைப்பு கூறுகளை திருத்தியது. என்னென்ன அப்படின்னா, ஆப்ஷன் சி 338, பி 342A, 366. காலேக்கர் ஆணையம் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அவ்வளோதான். இது மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் ரெகுலராக 6 o'clock வந்து வீடியோஸ் வரும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.